தமிழக பாஜக வரலாற்றுல பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட்ட ஒரு பெயர். பாஜக பிசாசு மாதிரி வளருது என்று எதிரிகளையே புலம்ப விட்ட ஒரு பெயர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசியவாதிகளுக்கு ஒரு நம்பிக்கை சுடராக, ஒரு ஹோப்பாக வந்த ஒரு பெயர். படிச்சவங்க அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் துடிப்பான ரத்தம் அரசியலுக்கு வரணும் என்று பலருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த ஒரு பெயர். யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கும் ஒற்றை குரல் மற்றும் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று அனைவருக்கும் நிரூபித்த ஒரு பெயர். எஸ், அது தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு, அதனால பேசு தமிழா பேசினுடைய ஒரு ட்ரிபியூட்டா அண்ணாமலையோட இந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவர் தமிழக அரசியல்ல செய்த டாப் 10 அச்சீவ்மெண்ட்ஸை, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, அதுல டாப் 10 கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அவருடைய பல அச்சீவ்மெண்ட்ஸ்ல முதல் அச்சீவ்மெண்ட் தமிழகத்துல பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை, ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணது. பாஜக வரலாற்றிலேயே முதல் முறையாக டபுள் டிஜிட்ல பாஜகவுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்காரு. 2016 2%, 2019 3%, 2021 வெறும் 2% என்று இருந்த பாஜகவுடைய ஓட் ஷேர் 2024 அண்ணாமலை தலைமையில சந்தித்த தேர்தலில் 11% தாண்டி இருக்கு. இந்த ஒரு 11% எதிரிகளால ஜீர்ணிக்கவே முடியல. காரணம் என்னன்னா, பாஜகவா அது ஒரு நோட்டா கட்சிப்பா, அவங்க எப்ப பாரு 3% கீழே தான் இருப்பாங்க. தாமரை ஒருபோதும் தமிழகத்துல மலரவே மலராது. அதுக்கு முன்னாடி இந்த பாஜக தலைவர்கள் யாராவது தாமரை வளர்ந்தே தீரும் என்று சொல்லிவிட்டால் அவங்கள பிடிச்சி ட்ரோல் பண்றது, உருவகை செய்வது என்று பாஜகவை யார் வேணா அடிக்கலாம், எப்படி வேணா அடிக்கலாம் என்று ஒரு சூழல் இருந்து எப்பவுமே பாஜக வேறொரு கட்சியினுடைய தலைமையில கூட்டணி போவதை தாண்டி இந்த முறை முதல் முறையாக 2024 தேர்தலில் பாஜக தலைமையில ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அந்த திராவிட கட்சியே இல்லாத ஒரு அலையன்ஸ் 18% ஓட்டு வாங்குது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கழித்து முதல் முறையா 2 திராவிட கட்சிகளுடைய ஓட் ஷேர், கம்பைன்டு ஓட் ஷேர் 50% கீழே போகுது. ரெண்டாவது அச்சீவ்மெண்ட், திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அவங்கள ஒரு பதில் சொல்ற இடத்திலே தள்ளியிருக்காரு. இந்த 4 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிரஸ் மீட் இல்லாத நாட்கள் என்பது மிக மிக குறைவு. ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் பின் பாயிண்டா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லுவாங்க, அது மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் அவர்களுடைய குற்றங்களை, தவறுகளை சுட்டி காட்டுவதிலிருந்து டிஎம்கே ஃபைல்ஸ் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன், அந்த டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டு திமுகவிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அரசியல்வாதிகளிலேயே அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய அந்த டிஃபமேஷன் கேஸ், அவ்வளவு கோடிகள் வேறு யாருமே இருக்காது, கோடிக்கணக்கான ரூபாய் டிஃபமேஷன் போட்டாங்க திமுகவிலிருந்து அண்ணாமலையை நோக்கி. ஒரு டிஃபாக்டோ எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என்று அண்ணாமலை இந்த 4 ஆண்டுகளை நிரூபிச்சிருக்காரு. மூணாவது மிக முக்கியமான அச்சீவ்மெண்ட், தமிழகத்துல பாஜகவை எப்படி பார்க்கிறாங்க என்ற அந்த பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பெர்செப்ஷனை கம்ப்ளீட்டா டோட்டலா மாத்திருக்காரு அண்ணாமலை. அது ஒரு வடக்கன் கட்சிங்க, அது ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி, தமிழகத்துக்கு விரோதமான ஒரு பார்ட்டி, இது ஒரு 3% பிராமின் பார்ட்டி என்று எண்ணற்ற அவதூறுகளை, ஒரு ப்ராபகண்டாவை அள்ளி தெளிச்சாங்க தமிழக பாஜக மேல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இது போன்ற ஒரு ஆன்டி மோடி பீக்ல இருந்த ஒரு சூழல்ல மாநில தலைவராக பொறுப்பேற்கிறார். அந்த ஒட்டுமொத்த ப்ராபகண்டாவையும் டேட்டா மூலமாக, ஃபேக்ட் மூலமாக ஒவ்வொன்றாக தகர்த்தெறிகிறார். இது நார்த் இந்தியன் பார்ட்டி கிடையாது, திஸ் இஸ் அன் இந்தியன் பார்ட்டி என்று நிறுவுகிறார். இது ஹிந்திக்கார கட்சி, தமிழை அழிக்கக்கூடிய பார்ட்டி கிடையாது, தமிழை வளர்க்கக்கூடிய பார்ட்டி. நீங்க ஊழல்வாதிகள், உங்களை துடைத்தெறியதான் நாங்கள் வந்திருக்கோம் என்று மக்கள் மத்தியில பதிய வைத்ததுல மிகப்பெரிய பங்கு அண்ணாமலைக்கு இருக்கு. அது அவருடைய மிகப்பெரிய சாதனை. 4வது, என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. பாஜக ஒரு அர்பன் பார்ட்டி, அதாவது நகர்ப்புறங்கள்ல மட்டும் தான் இருக்காங்க. கிராமத்துல உங்க சின்னம் தெரியுமா, உங்க கொடி இருக்கா, உங்க கொடி கம்பம் இருக்கா, அட்லீஸ்ட் உங்க கட்சி பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குன்னு மக்களுக்கு தெரியுமா, கிராம மக்களுக்கு தெரியுமா என்று கேலி பேசிய கூட்டம் இருந்த காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் 234 தொகுதிக்கும் நான் நடந்து செல்கிறேன் என்று மோடியின் முகவரியை ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் எடுத்து சென்றார். இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் வரலாற்றிலேயே யாருமே 234 தொகுதிக்கும் நான் பாத யாத்திரையாக செல்கிறேன் என்ற ஒரு தலைவர் வந்ததே கிடையாது. அண்ணாமலை அதை சாதித்து காட்டியிருக்கிறார். கிராமமாக, தொகுதியாக நடந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை தொட்டு, அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை, அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களால அந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை, அந்த ஊருக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, அந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கான திட்டம் என்ன என்று அனைத்தையுமே ஒரு ப்ளூ பிரிண்டாக எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மத்திய அரசு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை அமைத்து பாஜகவை பட்டி தொட்டி எல்லாம் வளர்த்திய தீர்வேன் என்ற ஒரு சங்கல்பமாக அந்த யாத்திரையை செய்து முடித்தார். மோடியின் முகவரி என்று மத்திய அரசு நலத்திட்டங்களால பயனடைந்தவர்களை மேடை கழித்து அவங்களை வீடியோ பிடிச்சு காட்டி அந்த கிராம மக்களுக்கு இங்க பாருங்க மோடி இதை தான் செய்திருக்கார் என்று உணர்த்தி இருக்கிறாரு. பாஜகவோட இமேஜை ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் மாத்துறதுக்கு அவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காரு. அதுல வெற்றியும் கண்டிருக்காரு. முதல்லாம் பாஜகவால இங்க ஓட்டே வாங்க முடியாதுன்னாங்க, அடுத்து காலூன்ற முடியாதுன்னாங்க, அடுத்து ஓட்டு வாங்கினாலும் சீட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. பூத் ஏஜென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ ஒரு சீட்டு ஜெயிங்க, அதுவும் கூட்டணி இல்லாம சீட்டு ஜெயிங்க பார்ப்போம் என்ற அளவிற்கு பாஜகவை ஃப்ரம் நோவேர் டு எவ்ரிவேர் வளர்த்த ஒரு பெருமை அண்ணாமலைக்கே சேரும். 5வது,
அண்ணாமலை சொன்னார், அரசு செய்தது. எப்படி தெரியுமா? அண்ணாமலை அவர்கள் என்னென்ன போராட்டம் முன்னெடுக்கிறாரோ இந்த போராட்டத்திற்கு செவிசாய்த்து அரசு அதை செய்து முடித்தது. இதற்கு நிறைய உதாரணங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துட்டே போகலாம். ஆனால் சுருக்கமாக முடிச்சிடுறேன். அன்னூர்ல விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார் அண்ணாமலை. அதே மாதிரி விவசாய நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் என்று அந்த திட்டம் கைவிடப்பட்டது. கொரோனாக்கு பிறகாக நீங்க டாஸ்மாகே திறந்துட்டீங்க, இன்னும் கோவில்களை திறக்காம வச்சிருக்கீங்க என்று கோவில்களை திறப்பதற்காக போராட்டம் நடத்தினாரு. அரசு கோவில்களை திறக்க அனுமதி கொடுத்தது. அதே மாதிரி திருவாரூர்ல தெற்கு ரத வீதிக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியுடைய பெயரை வைப்பதாக முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அண்ணாமலை தலைமையிலான மிகப்பெரிய போராட்டம் இங்கு வெடித்தது. பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். அதையடுத்து அந்த முடிவு கைவிடப்பட்டது. இது போன்ற எண்ணற்ற போராட்டங்கள், மக்கள் போராட்டங்களை கையில் எடுத்து 3 ஆண்டுகள்ல 4 ஆண்டுகள்ல மக்களுடைய ஆதரவை பெற்று தமிழகத்தில் ஆளும் அரசை எண்ணற்ற முறை பணிய வைத்திருக்கிறார் அண்ணாமலை. இதை தவிர மற்ற போராட்டங்கள் என்று பார்த்தால் தமிழகத்தில் 1000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு என்று இடி சொன்னதுக்கு பிறகாக டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம். சே நோ டு ட்ரக்ஸ். தமிழகத்தில் போதை புழக்கம் அதிகமாகிறதுக்கு காரணம் திமுக பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் அதிகமாயிட்டாங்க என்று சே நோ டு ட்ரக்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம். எல்லாத்தையும் தாண்டி இப்ப சமீபத்தில் அனைவருடைய கவனத்தை ஈர்த்த கவன ஈர்ப்பு போராட்டம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய சகோதரனாக தன்னைத்தானே 6 முறை சவுக்கால் அழைத்துக் கொண்ட அந்த நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. அதனால்தான் அவசர அவசரமாக அரசு ரொம்ப விரைவாக விசாரணையை முடிச்சு நாங்கள் இந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுக்கிறோம் என்று மார்த்தட்டி கொள்ளும் அளவிற்கு அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய அறச்சீற்ற அந்த பிரஸ் மீட் இன்றளவும் சோசியல் மீடியாவில் அவ்வளோ வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் அதையும் ஃபாலோ பண்ணி இன்னும் அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை ஆதாரபூர்வமாக யார் அந்த சார் என்று முதல் அமைச்சர் மாசுவை விசாரிக்க வேண்டும் என்ற அளவிற்கு அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்காரு. இது அவருடைய மிகப்பெரிய சாதனை. 6வது, எதிரிகளை பாஜகவை பார்த்து நடுங்க செய்திருக்கிறாரு. எப்படி தெரியுமா? பாஜக இங்க ஒரு பொருட்டே கிடையாது, இங்க வளர முடியாது, காலை ஊன்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பாஜக இங்கு பிசாசு மாறி வளருது என்று திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய வாயாலே இந்த வார்த்தை வந்திருக்கு. எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அண்ணா காலத்திலேருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. திமுக என்ற மாபெரும் ஆலமரம், அந்த கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் காலை ஊன்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த கட்சி இப்போது ஊன்றி இருக்கு, பிசாஸ் மாதிரி வளருது என்று தன்னுடைய வருத்தத்தை, ஆதங்கத்தை, கோபத்தை இப்படி வேணா சொல்லலாம், அதை பதிவு செய்திருக்கிறாருன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, சனாதனத்தை வேறறுப்போம், சனாதனத்தை சங்கரிப்போம் என்று கொக்கரித்து கொண்டிருந்த திருமாவளவன் அவர்கள், இது பெரியார் பூமி, இங்கு சனாதனம் வர முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த திருமாவளவன் அவர்கள் அவருடைய வாயாலேயே அவர்கள் இங்கு வர முடியாது என்று எண்ணினோம், ஆனால் வந்து விட்டார்கள். கால் ஊன்ற முடியாது என்று நினைத்தோம், கால் ஊன்றி விட்டார்கள். இன்றைய அரசியலை அவர்கள் தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அரசியலை தீர்மானிக்கும் இடத்தில் பாஜக இருக்கிறது என்று எதிரிகளுடைய வாயாலை ஒப்புக்கொள்ள செய்திருக்கிறாரு அண்ணாமலை. எதிரிகளே புலம்பு செய்திருக்கிறார்னா அண்ணாமலை எந்த அளவிற்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு, எந்த அளவுக்கு கடுமையாக உழைத்திருப்பாரு, ஒவ்வொரு பாயிண்டாக எப்படி பேசியிருப்பாரு, களத்தில் எப்படி பணியாற்றியிருப்பாரு என்பதை உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்கே விடுறேன். எதிரிகளையும் புலம்ப வைத்தது அண்ணாமலையுடைய மிகப்பெரிய சாதனை. 7வது, தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நீங்க மோடி பாஜக எதிர்த்து பேசுறீங்க, அதை கூட விட்டுடலாம். ஆனா சனாதனத்துக்கு எதிராக பேசுறீங்க, ஹிந்து தர்மத்துக்கு எதிராக பேசுறீங்க, பேசிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கடந்து போயிட்டு இருந்தாங்க இவ்வளோ ஆண்டுகளாக. ஆனா அதை அப்படியே மாற்றி இனிமேலும் தமிழ்நாட்டிலிருந்து யாராலையும் தேச விரோதமாக, ஹிந்து விரோதமாக பேச முடியாது. அப்படி பேசினால் அவர்களுக்கு தகுந்த ஒரு ரிப்ளை இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதை நேஷனல் லெவலில் பெரிய ட்ரெண்டிங் ஆக்குவேன், பேசு பொருளாக ஆக்குவேன், ஒரு பேக்லாஷை நாங்கள் ஏற்படுத்துவேன் என்று எதிரிகளுக்கு உணர்த்தியிருக்கார் அண்ணாமலை. இதுக்கு முன்னாடி திமுக தொடங்கின காலம் முதல் எத்தனையோ ஹிந்து விரோத பேச்சுகளும் தேச விரோத பேச்சுகளையும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க, பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. பேசிட்டு ஒண்ணுமே நமக்கு ஆக போறது இல்லை, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று இந்த அரசியல்வாதிகளும் எந்திரிச்சு போயிடுவாங்க மேடையை விட்டு. தமிழகத்தை தாண்டி இது பெரிய நியூஸா கூட எங்கேயுமே ஆகாது. ஆனா உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுல பெரும் பங்கு அண்ணாமலைக்கு இருக்கு. நாடு முழுக்க மிகப்பெரிய பேக்லாஷ், அதிர்வலைகள். காங்கிரஸ் கட்சியே, திமுகவுடைய கூட்டணி கட்சியே நீங்க எங்களுடைய பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம் என்று திமுகவை பார்த்து சொல்ற அளவிற்கு அது ஒரு இஷ்யூ ஆக்கினார் அண்ணாமலை. அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக ஹிந்தி விரோத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அமைச்சர்கள் எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணாரு. சமீபத்தில் கூட பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சை நேஷனல் ட்ரெண்டிங் ஆக்கி, எப்படி சைவ வைணவ மதங்களை, ஹிந்து தர்மத்தை பொன்முடி அவர்கள் சிட்டிங் அமைச்சர் அப்படி பேசலாம் என்று ஒரு இஷ்யூ ஆக்கி எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அந்த அமைச்சரையே பதவியிலிருந்து தூக்குற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னா அதுல பெரும் பங்கு அண்ணாமலைக்கு இருக்கு. 8வது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தமிழக மக்களிடையே வெகுவாக சென்றடைகிறதா என்று பார்ப்பதற்காகவும், இந்த இருக்கிற யோக்களை யாராவது ஆட்டை போட்டுருக்காங்களா என்பதை சூப்பர்வைஸ் பண்றதற்காகவும் இந்தியாவிலேயே முதல் முறையாக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு என்ற ஒரு பிரிவை தமிழகத்தில் ஒரு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை உருவாக்குகிறார். அந்த பிரிவின் கீழே மாநில தலைவர், மாவட்ட தலைவர், ஒன்றிய தலைவர் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு சிஸ்டம், ஒரு பிரிவையே உருவாக்கி அவங்க
ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசு நலத்திட்டங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு பிரிவு எப்படி மோடி அரசு தமிழகத்திற்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஒரு போங்கான போக்கு. எந்த ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இது நாங்க தான் கொண்டு வந்தோம், இந்த ஸ்டிக்கர் ஒட்டிய திராவிட மாடலுடைய அந்த ஸ்டிக்கர் பாலிசியை தவிடுபடியாக்கி சிலிண்டர் மானியமா மத்திய அரசு கொடுக்கிறது. ரேஷன் கடையில் நீங்க அரிசி பருப்பு வாங்குறீங்களா, அது மத்திய அரசு கொடுக்கிறது. உங்க வீட்டுக்கு குழாயில தண்ணி வருதா, ஜல்ஜீவன் மிஷன் மூலமாக அது மத்திய அரசு கொடுக்கிறது. கிராமப்புறங்கள்ல சாலை மேம்பாடு திட்டமா, அது பிரதான் மந்திரி கிராமீண் சரக்கு யோஜனா மூலமாக மத்திய அரசு கொடுக்கிறது. வீடு கட்டி கொடுக்கும் திட்டமா, அது மத்திய அரசு ஆவாஸ் யோஜனா மூலமாக கட்டி கொடுக்கிறது. உங்களுக்கு இலவச சிலிண்டர் கிடைக்குதா, அது உஜ்வாலா ஸ்கீம் மூலமாக மத்திய அரசு கொடுக்கிறது என்று மத்திய அரசு என்னெல்லாம் செய்கிறது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு என்ற ஒரு பிரிவை முதல் முறையாக ஆரம்பித்த பெருமை அண்ணாமலைக்கு சாரும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா நான் பார்க்கிறேன். ஏன்னா அதனுடைய விளைவாக தமிழகம் மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள்ல டாப் பெனிஃபிஷியராக அதிகபட்சமான பயனாளியாக இருக்கிறது. இது அண்ணாமலையுடைய மிகப்பெரிய சாதனை. 9வது, தமிழகத்தில் பாஜக பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டிஃபென்சிவ் பொசிஷன்ல இருப்பாங்க. அவர்களை கேள்விகளுக்கு பதில் சொல்லும் இடத்திலே வச்சிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள். அதை அப்படியே மாத்தி முதல் முறையாக பாஜக அஃபென்சிவ் மோடுக்கு போறாங்க. பாஜக கேள்வி கேட்க திமுக பதில் சொல்ற இடத்துக்கு நகர்த்தினாரு அண்ணாமலை. ஆவின் முறைகளை எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஆவின்ல கொழுப்பு திருடுறதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஆவின்ல கொழுப்பு சத்து எப்படி கம்மியாக இருக்கு என்று இந்த துறை சார்ந்த அமைச்சரை அவர் ஆல்ரெடி செய்த டெஸ்டிங் மூலமாக அதை கேள்வியாக கேட்டாரு. அதற்கு கடைசி வரைக்கும் மனோ தங்கராஜ் அவர்கள் பதிலே சொல்ல முடியல. இதே மாதிரி பிஜிஆர் ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணாரு. பொங்கல் தொகுப்பில் இருக்கக்கூடிய வேட்டி சேலை ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணாரு. எல்லாத்தையும் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணதுல பெரும்பங்கு அண்ணாமலைக்கிட்டே இருந்தது. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பாஜக அப்படி பண்றாங்களாமே, பாஜக இப்படி பண்றாங்களாமே என்ற கேள்விகளை பாஜக தலைவர்கள் நோக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு பாஜக தலைவர்கள் இல்ல அவங்க சொல்றது பொய் என்று டிஃபெண்ட் பண்றதுலேயே பாஜக தலைவர்களுடைய டைம், பெரும்பாலான டைம் போய்விடும். ஆனா முதல் முறையாக அஃபென்சிவா ஏறி அடித்து எதிரிகளை கேள்விகளால துளைத்து எடுத்து அவர்கள் பரிதவிக்கும் சூழல்ல இல்ல நாங்க அப்படி பண்ணல, நாங்க இப்படி பண்ணல என்று சமாளிக்கும் விதமாக செய்தது அண்ணாமலை. இது ஒரு ஃபயர் பிராண்ட் லீடராக சாதிப்பது என்பது சாதாரண கிடையாது. தமிழகம் மாதிரி ஒரு மாநிலத்துல பாஜக எதிர்ப்பு, பாஜக வெறுப்பு என்பதை ரொம்ப ஈஸியா பற்ற வைத்து விடலாம். நரேட்டிவாவே 2019 வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக கேட்கிறது, பாஜக பதில் சொல்கிறது என்ற ஒரு நிலை இருந்தது. அதை அப்படியே மாற்றி பாஜக கேள்விகளை கேட்கிறது, திமுக பதில் தெரியாமல் தவிக்கிறது என்ற ஒரு நரேட்டிவை உருவாக்குனார். அது மட்டும் இல்லாம இங்க போட்டியே திமுக வர்சஸ் பாஜக என்ற ஒரு நரேட்டிவா மாத்தினார். பாத்தீங்களா, அது அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், 10வதாக மக்களுடைய பேராதரவு, மக்கள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாருக்கெல்லாம் கிடைச்சதாதுங்க. குறிப்பாக தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் இந்த ஒரு அளவு கடந்த நம்பிக்கையும் அன்பையும் வச்சிட மாட்டாங்க. வெகு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த அன்பு இது வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. அதுவும் அரசியல் என்று வரும்போது மக்கள் அந்த லீடர் அபவ் த பார்ட்டி என்று சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் பாகுபாடுகளை கடந்து ஒரு தலைவரை நேசிக்கும் ஒரு தலைவராக அண்ணாமலை ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல 3-4 ஆண்டுகளிலேயே உருவெடுத்தது. அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். இது கண்கூடாக அண்ணாமலை அவர்கள் எங்கு சென்றாலுமே அங்கு மக்களுடைய ரியாக்ஷன்ஸ் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நானே இந்த எண்மண் மக்கள் பாத யாத்திரையில நேரில் பார்த்துருக்கேன். மக்கள் அண்ணாமலையிட்ட வந்து பேசும்போது ஏதோ என் வீட்டு பையன் வந்திருக்கான், அவன்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்றேன் அப்படின்னு ரொம்ப சகஜமாக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணாமலையிட்ட சொன்னா என்னோட பிரச்சனை தீர்ந்துடும் என்று புகார் பெட்டியில வந்து புகாரை கொடுக்கறதுல இருந்து அவர் கன்னத்தை வருடி கொடுக்கறது, கையை பிடிச்சிட்டு அலறது, அவரை பார்த்தோன்னே உற்சாகத்துல துள்ளி குதிக்கிறது என்று மக்களுடைய எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நேச்சுரலான எமோஷன்ஸ். இங்க பல கட்சிகள் இருக்காங்க, காசு கொடுத்து எப்படியாவது தலைவர்கிட்ட வந்து நீங்க வந்து பேசிட்டு போங்க. குறிப்பா முதல்வர் காலைல வாக்கிங் போனார்னா செட்டப் பண்ணி வச்சுப்பாங்க. செட்டப் பண்ணி வந்து பேசுகிற கூட்டம் கிடையாது. இது தானாக தன்னிச்சையாக மக்கள் அண்ணாமலை மேலே வச்ச பேரன்பினுடைய வெளிப்பாடாக அவர் மேலே அவ்வளோ அன்பு பொழிகிறாங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடந்துடாது. அண்ணாமலையுடைய இந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்கணும், உழைப்பு அப்படி இருக்கணும், மக்கள் அவரை நம்பணும். உளமாற உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும்தான், அதற்கு கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான், மக்கள் அதை கண்கூடாக பார்த்தால் மட்டும்தான் இது நடக்குமே தவிர சும்மா போற போக்கில் கிடைச்சிடாது. இப்போ அவர் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, நாளைக்கு தேசிய பொறுப்பு போனாலும் சரி, மக்கள் என்றுமே அந்த பொறுப்பிற்காக அண்ணாமலையை நேசிக்கவில்லை. அண்ணாமலை என்ற தனி மனிதன் அவர்களை அவ்வளவு கவர்ந்து இழுத்திருக்காரு. யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் கட்சி பாகுபாடின்றி எனக்கு பாஜக பிடிக்காவிட்டாலும் அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் அவ்வளோ உருவாகியிருக்காங்க அண்ணாமலையுடைய காரணமாக. அப்பேற்பட்ட பேரன்பை, தமிழக மக்களுடைய பேரன்பை பெற்ற அண்ணாமலையுடைய பிறந்தநாள் இன்னைக்கு அவரை வாழ்த்துவது பெருமை கொள்கிறது. பேசு தமிழா பேசு.